ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 11th எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12 சாப்டர் தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக 1 மார்க் வந்து கவர் பண்ணிடலாம். ஐ திங்க் 21 மார்க் இருக்கும் ஈச் சாப்டரு. ஸோ 240 தான் உங்களுக்கு இருக்குமே மொத்தமே. அதுலேருந்து உங்களுக்கு 20 வந்துடும். அந்த 20ல் வந்து உங்களுக்கு 18 வந்து கண்டிப்பாக புக் பேக் தான் வரப்போகுது. ஸோ 1 2 தான் உங்களுக்கு புக்கிங் வரும். ஸோ நீங்கள் பெருசாக எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்க்குறீங்க, அதை நான் எல்லாத்துலேயுமே பார்க்குறேன். அதே மாதிரி கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இனோவேஷன் தியரி ஆஃப் profit was given by, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். how do you term people employed in excess over and above the requirements, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஸோ the state of rent is pointed termist. ஸோ அது ஐ திங்க் புக்கினா புக் பேக்கான எனக்கு தெரியல, கண்டிப்பாக நான் பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அதே மாதிரி 16th ரீஜனல் ரூரல் பேங்க், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இம்பார்ட்டண்ட். ஐசோ காஸ்ட் லைன் ஐ திங்க் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சங்க் காஸ்ட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 25 பார்க்குறீங்க, பர்ஃபெக்ட் காம்படிஷன் மோனோபோலி, அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி குவாசி ரெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் 10th சாப்டர் ஃபுல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். அதே மாதிரி டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் 5-year பிளான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், 12 5-year பிளான். ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க் இம்பார்ட்டன்ட். கிசான் கிரெடிட் அண்ட் ஸ்கீம், அது புக்கின்னு. ஸோ அது நீங்கள் ஒரு பாக்ஸில் பார்க்கலாம், 10th சாப்டரில் தான் இருக்கும். ஸோ எலாபரேட் த நேச்சர் ஆஃப், நீங்கள் 5 மார்க் பொறுத்தளவுக்கு இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, ஓலிகோபாலி, அதே மாதிரி ரூரல் எக்கனாமி, எக்ஸாம் பாலிசி ரொம்ப இம்பார்ட்டண்ட் 8th சாப்டரில். ஸோ அது கண்டிப்பாக வந்துடும். 46B ஷியோரு, அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸாம்லேயும், ஏன்னா அந்த சாப்டரில் பெருசாக 5 மார்க் கேட்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் இம்பார்ட்டன்ட்.